ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் வரப்போகுது. தெய்வ சங்கல்பம் கிடைக்க போகுது. தெய்வம் உங்கள் வீட்டு நோக்கி வருது. தெய்வத்துடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பூரட்டாதி, அவிட்டம், சதயம் 3 நட்சத்திர நேயர்களுக்கும் ஒரு நல்ல காலம் பறக்குது. இந்த 7 சனியில், பாத சனியில் சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போய் சனி பகவானை பார்க்குறாரு. அடுத்து குரு பயிற்சி நல்லா இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ராசிநாதனை பார்ப்பார். ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்புறம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 18க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்க சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் 2 பேருமே சினி பகவானை பார்க்குறது மிகச்சிறப்பு. ராசிநாதனுக்கு சுப தொடர்பு இருக்கிறதுனால இந்த நேரம் தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ராசி பலன்களை சொல்லிவிட்டு தெய்வம் எப்படி உங்களை நெருங்கி வரும், தெய்வத்தினுடைய சங்கல்பத்தை எப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தெய்வம் உங்கள் கூட இருக்கா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வீட்டிலே தெய்வத்துடைய வாசம் இருக்கும். வீட்டிலே தெய்வம் குடியிருக்கும். சில பேருக்கு தெய்வம் கூடயே இருக்கும். அவங்க எங்கே போனாலும் கூடயே வரும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, இல்லைன்னா ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே நிழல் போல் தொடர்ந்து வரும். நிழல் போல் தெய்வம் தொடர்ந்து கைவிடாமல் இருக்கும். உன்னை நான் நிழல் போல் தொடருவேன், உன்னை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை அப்படின்னு தெய்வம் நம்மக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கும். அதாவது எப்படின்னா, தெய்வம் சத்தியம் வாங்கிருச்சுன்னா போகாது. அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். நம்ம ஜாதகம் இருக்கணும். தெய்வ சத்தியம்ங்கிறது ரொம்ப அருட்பிரசாதம். ஒரு மனிதனுக்கு அருட்பிரசாதங்கிறது தெய்வம் அவன் கூடயே இருக்கணும். மனிதன் லவ்விய வாழ்க்கை கட்டுப்பட்டவன். அதாவது நம்ம சில தவறுகளை செஞ்சு தான் ஆகணும். தவறே செய்யாமல் இருக்க முடியாது. 100% பரிசுத்தமாக இருக்க முடியாது. இந்த ஆத்மா சில நேரங்களில் சில தவறுகளை செய்யும். உடல் செய்தையிலோ மனம் நினைக்கும். மனதால் தவறு நினச்சாலும் தப்பு தான், சரியா? ஸோ மனதாலும் உடலாலும் தப்பே பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. இந்த கலி யுகத்தில் அப்படித்தான் இருக்க முடியும், சரியா? ரைட்டு, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் ரொம்ப. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, தெய்வ சத்தியம் ஒரு மனிதனுக்கு நிச்சயம் இருக்கும். அதுக்கேற்றமே அவன் வாழணும். ஜாதகத்திலே அதை பார்த்துடலாம். ஒரு மனிதனுக்கு தெய்வத்துடைய சத்தியம் நிச்சயம் இருக்கணும்னா, ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் சுத்தமாக இருக்கணும். சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். இருள் சந்திரனாக இருக்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு முன்பின் சூரியன் இருக்கக்கூடாது. சூரியனுக்கு 11ஆம் இடத்துலையும் சூரியனுக்கு 3ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல மாதத்தில் பிறந்திருக்கணும், சரியா? நீங்கள் சில மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய அனுக்கிரகம் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருப்பாங்க, சரியா? சந்திரன் கும்பராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் வளர்த்துட்டாலே மன ரீதியாக நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் மனம் வச்சா செஞ்சுருவாங்க. அதுக்கு உடல் ஒத்துழைக்கும். இவ்வளோ தான். இதுதான் ஜோதிடம். மனம் நினைக்கும், உடல் ஒத்துழைக்கும். அதுக்கு சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். சக்தியை கொடுக்குறவன் சந்திரன் தான். அதனால தான் நம்ம சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோம். சாதம், ரைஸு, இட்லி, தோசை, இது மாதிரி ரைஸ் ஐட்டிங்க நிறைய சாப்பிட்றது என்ன, சந்திரனுடைய ஆதிக்கத்தை அதிகமாக வாங்குறது தான். குடிக்கிற தண்ணியில் சந்திரன் தான். நம்ம சந்திரனுடைய காரகத்துவத்தை தான் நம்ம உடலை சேர்க்குறோம். ஏன்னா உடல் சந்திரனால் பிணைக்கப்பட்டது. இந்த பிண்டம் சந்திரனால் ஆனதான். அதனால தான் பூமியோட துணைக்கோள் சந்திரனுங்கிறாங்க. நம்ம தாய் வயிற்றுலேருந்து தான் பிறக்கும். தாய் இல்லைன்னா நமக்கு இடமே இல்லை. அந்த கற்பப்பை தான் நமக்கு இடமே. நம்ம குடியிருந்த வீடு நம்ம தாயோட கற்பப்பை தான். நமக்கு குடியிருந்த வீடே தாய் தான். குடியிருந்த கோயிலே தாய் இல்லைந்தான், தாய் வீடு தான், தாய் தான். ஸோ அந்த தாய்க்காரகன் சந்திரன் தான். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் குறிப்பிட்ட சில மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. குறிப்பாக ஆவணி மாதம் பிறந்தவங்க, நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களாம் நல்லா இருப்பாங்க. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, சரியா? ஐப்பசி, கார்த்திகை வரைக்கும் சொல்லிக்கலாம். இந்த மாதத்தில் பிறந்தவங்களாம் கும்பராசியில் நல்லா இருப்பாங்க. பொதுவாக நல்லா இருப்பாங்க. இந்த 7 சனி, அஷ்டம சனி எதாக இருந்தாலும் சரி, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரைக்கும் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பெருசாக கெட்டு போக மாட்டாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாகவும் சரி, ஓரளவு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க, ரைட்டு? அப்போ சந்திரன் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய அனுக்கிரகம் இருக்குது. குரு, அடுத்து குரு ரொம்ப முக்கியமானவர். குரு புத்திரகாரகன், தனகாரகன். ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறவர். தெய்வ கலாசியத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். ஞானத்தை கொடுக்குறவர், போதனையை கொடுக்குறவர் எல்லாம் குரு பகவான் தான். குரு கெட்டு போகாமல் இருக்கணும், சரியா? குரு உங்கள் ஜாதகத்தில் சுத்தமாக இருக்கணும். அடுத்து புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் மந்திரம், அதாவது மனசில் என்ன நினச்சாலுமே அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்கு புதன் சரியாக இருக்கிறவங்க தான் டெலிவரி நல்லாயிருக்கும். பேசுகிறது, இவங்க பேச்சை மற்றவங்க கேட்குறது, சரியா? இதுக்கெல்லாம் புதன் தான். ஸோ புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இவங்கெல்லாம் இயற்கை சுபகிரகங்கள். சந்திரன், அது வளர்பிறை சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் நல்ல கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஒரு மனித ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன் குரு கும்பராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சுக்கிரன் புதன்லாம் ரொம்ப வேண்டியவர். குருவும் வேண்டியவர் தான். 2 பேரும் கூடியவன்.
புதன் 5, 8 கூடையவன், சுக்கிரன் 4, 9 கூடையவன். ஸோ இந்த 3 கிரகங்களும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தான். குரு, புதன், சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த கிரகங்கள்லாம் ராசிக்கு வந்து 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். சரியா? இதில் சுக்கிரன் வந்து 6, 8, 6, 12 மறையலாம், மறைவு கிடையாது. குரு, புதன் வந்து 6, 8, 12 மறையாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா நல்லா கோயிலுக்கு போவீங்க, நல்லா சாமி கும்பிடுவீங்க, சாமியினுடைய நாமத்தை சொல்லுவீங்க. குருவும் புதனும் வந்து எப்படின்னா, வீட்லேயும் சரி கோயிலையும் சரி, வீட்லேயும் அடிக்கடி பூஜை பண்ண சொல்லுவாங்க. பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். டயத்தை கொடுப்பாங்க. நம்ம ஒரு மனசை சாமி கும்பிடுவோம். அந்த ஒரு மனசை சாமி கும்பிட்றதுக்கு சந்திரன் உதவுவார். குரு வந்து அந்த இடத்துல நம்ம லைக்க வைப்பார், இறை நினைப்பை கொடுப்பாரு. புதன் வந்து நாமத்தை சொல்ல வைப்பார். ஸோ குருவும் புதனும் நல்லா இருக்கிறவங்க வந்து வீட்லேயும் சரி கோயிலும் சரி நின்று நீதிச்சு நல்லபடி சாமி கும்பிடுவாங்க. சில பேர் போலியை சாமி கும்பிடுவாங்க, சும்மா ஏதோ பேருக்கு போனால் ஆடம்பரத்துக்கு போனான்னு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் குருவும் புதனும் வளர்த்தவர்கள் வந்து ஜனன ஜாதகத்தை நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வந்து நல்லபடியாக நின்று நினச்சி வீட்லேயும் சரி கோயிலும் சரி நல்லா சாமி கும்பிடுவாங்க. சுக்கிரன் வளர்த்தவர்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக சாமி கும்பிடுவாங்க, கொஞ்சம் அலங்காரம் பண்ணுவாங்க. வீட்டில் நல்ல ஒரு பூஜை ரூமு இல்லைன்னா அதுக்கு ஒரு செல்ஃபு வாங்கி வச்சு அதுக்கு மணிகள்லாம் தொங்க விட்டு படமெல்லாம் போட்டு நல்ல வண்ண மலர்கள் போட்டு சாம்பிராணி காட்டி நல்ல ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி ஆடம்பரமாக கோயில் பண்ணுவாங்க. கோயில் காரியத்துக்கு எடுத்து செய்வாங்க. கும்பாபிஷேகம், தேரோட்டம், திருவிழாக்களில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. நிறைய பொருள் செலவு பண்ணுவாங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்க வந்து ஆலய வழிபாடும் சரி வீட்டில் பூஜை வழிபாடும் சரி கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்வாங்க. ஏன்னாச்சும் பிரசாதம் செஞ்சு அக்கம் பக்கத்துலலாம் கொடுத்து ஒரு பேர் எடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோதான். சுக்கிரன் வளர்த்தவர்கள் கொஞ்சம் எதுவுமே பிரம்மாண்டமாக செய்வாங்க, ஆடம்பரமாக செய்வாங்க, கலைநுட்பத்தோடு செய்வாங்க. ஸோ அப்படி செய்யலாம். சரியா? ஸோ இந்த 4 கிரகங்களும் நல்லா இருக்கணும். இந்த 4 கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டு போகுதுன்னு எப்படி சார் அப்படின்னா, செவ்வாய், ராகு, சனி இவங்க கூட சேராமல் இருக்கணும். கேது கூட சேராமல் இருக்கணும். செவ்வாய், ராகு, கேது, சனி கூட சேராமல் இந்த கிரகங்கள் தனித்தவம் தான் நல்லாயிருக்கும். பொதுவாக சுக்கிரனும் புதனும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. சேர்ந்து இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கணும். குரு பார்வைக்கு வர்றது ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், புதன் குரு பார்வைக்கு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரனை சேர்த்து 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். சரி சார், இப்போ வந்து ஒரு ரவுண்டு லைட்டாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லலாம். தெய்வ சக்தி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதுவும் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சொல்லலாம். 5ஆம் இடங்கிறது குலசாமி, குலதெய்வத்தை சொல்லலாம். 9ஆம் இடம் வந்து இஷ்டசாமி. 2ஆம் இடம் வந்து உங்கள் காவல் தெய்வம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வம். சரியா? 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கிற தெய்வத்தை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைனா உங்கள் சொத்து சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல உள்ள தெய்வத்தை சொல்லிடலாம். ஸோ 2, 4, 5, 9 இந்த இடத்துல உள்ள கிரகங்களை வச்சு உங்கள் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை சொல்லலாம். சில பேருக்கு 3 தெய்வத்தோட அருள்கணமே இருக்கும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா 3 தெய்வத்தோட அருள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது 3 தெய்வ வழிபாடு இருக்கும். காவல் தெய்வம் உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட ஒரு தெய்வம் இருக்கும். அந்த ஊர் காவலில் உட்காந்துருக்கும் ஒரு தெய்வம். அந்த தெய்வம் தான் அந்த கிராமத்தையோ அந்த ஊரையோ காக்கும். இன்றைக்கி சிட்டிக்குள்ளே அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இப்போ பார்க்க முடியாது. இப்போ நிறைய சொல்கிறோம். நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சாமி பேரை வச்சு அந்த கோயில் இருக்கும், அந்த ஊர் பேரே இருக்கும். சரியா? சாமி பேரை வச்சு அந்த ஊர் பேர் இருக்கும். அதை அந்த காலத்தில் கதையை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஊருக்கு வந்து அந்த சாமி காவலாக இருந்திருக்கும். ஸோ அந்த காவல் தெய்வ பேரை அந்த ஊருக்கு வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கிறது வந்து காவல் தெய்வம். குலதெய்வம்ங்கிறது பரம்பரையாக கும்பிட்றது. அப்பா, தாத்தாக்கு முன்னாடி பிறந்தவன் பாட்டையும் போட்டு கும்பிட்றது. இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். உங்களை அறியாமல் ஒரு கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அடிக்குதர போவீங்க. உங்களை அறியாமல் உங்கள் கால்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கோயிலை நோக்கி அதிகமாக போயிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்கணும், நம்ம எந்த கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். உள்ளூர்லையா வெளியூரில் ஏதோ ஒரு தெய்வத்தை மையப்படுத்தி போயிருப்பீங்க. அந்த தெய்வம் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். ஓகே, இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குமே 3 விதமான தெய்வத்தோடைய அனுக்கிரகம் இருக்கும். எந்த தெய்வமாக இருந்தாலுமே அந்த தெய்வம் உங்களை நாடி வருதா அப்படின்னா எப்படி செய்யலாம் சார் அப்படின்னா சில அறிகுறிகள் இருக்குது. ஒரு 16 அறிகுறிகள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனா சார்ஜ் செக் பண்ணுறேன், அணுகுங்க. 8807457629 இந்த நம்பருக்கு அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சில ஃபோட்டோக்கள்லாம் அனுப்புவேன். சரியா? எது தகவல் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஃபோட்டோ சில தகவல்களுக்கு சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஓகே நேயர்களே. சரி நேயர்களே, வீடியோவினுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். கோர் ஆஃப் த வீடியோ, அதாவது வீடியோவோட நடுப்பகுதிக்கு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 16 விஷயத்தில் நீங்கள் தெய்வத்தை உணரலாம். உங்கள் வீட்லேயோ இல்லைனா உங்களுக்கோ தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் சார் அப்படின்னா, சில பேருக்கு வந்து அதிகாலையில் வந்து முழிப்பு வரும். பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 முழிப்பு வரும். யாருக்கெல்லாம் 4 to 6 முழிப்பு வருதோ அவங்களுக்கு வந்து இறைவனோட அருள் இருக்குன்னு அர்த்தம். கடவுள் உங்களுக்கு துணை இருக்காருன்னு அர்த்தம். அந்நேரம் நீங்கள் எந்த பண்ணுவோம், நம்ம பொதுவாக அந்த டயத்தில் வச்சோம்னா யூரின் பாஸ் பண்ண போவோம்.
யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து பாத்ரூம் தான் போவான். காலையில் எழுந்திரிச்சோடனே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அதான் முறை. காலையில் எழுந்திரிச்சோடனே பாத்ரூம் போகிறது வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறது, அது உடலுக்கு நல்லது. யூரின் போயிட்டு வந்து சில பேர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தூங்குவாங்க. சில பேர் வேலையில் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி தேதிக்குள்ள வேலைகள் பெண்களாக இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காலையில் 4 to 5 4 to 6 எந்திக்கிறவங்க வந்து எந்திரிச்ச உடனே வந்து கும்பராசிக்கு வந்து ஒரு விநாயகர் இருக்கிறார், விஜய கணபதி. அவர் ஃபோட்டோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் தினமும் கும்பிடணும். சரியா? இந்த காலகட்டத்தில் கும்பிடுறது நல்லது. ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறாரு. ஸோ சனிக்கிழமை தோறும் விஜய கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா வீட்டில் வச்சு நல்லதாக பார்க்கப்படுகிறது. அந்த ஃபோட்டோ அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சார் நான் கும்பராசி விநாயகர் படத்தை அனுப்பிவிடுங்கன்னா அனுப்பிவிடுவேன். நான் வீடியோவில் எந்த ஃபோட்டோ சொன்னாலுமே வாட்ஸ்அப்பில் தான் கேட்கணும். அந்த ராசியை சொல்லி இந்த ஃபோட்டோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். ஸோ விஜய கணபதி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் விஜய கணபதியை போற்றின்னு ஒரு 11 தடவை சொல்லுங்கள். காலையில் நீங்கள் ஒரு 4 to 6 எழுந்திரிச்சிட்டிங்கன்னா சில காரியத்தை பண்ணிக்கிட்டு அந்த மனசில் நினச்சிக்கிட்டு மற்ற காரியத்தை பண்ணுங்கள். நீங்கள் குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுலாம் அது பக்கம் இருந்தாலுமே எந்திரிச்சோடனே அந்த விஜய கணபதியை நினைங்க. ஏன்னா முதல் கடவுள் முழு கடவுள் விநாயகப் பெருமான் தான். விநாயகப் பெருமானம் நீங்கள் நினைக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ காலையில் விஜய கணபதியை நினச்சிங்கன்னா எல்லா காரியம் வெற்றி பெறும். விஜய கணபதியே போற்றி அப்படின்னு 11 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் காலையில் உங்களுக்கு காதில் வந்து இந்த 4 to 6 டயத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மணி சத்தம், கோயில் மணி சத்தம், ஆலய மணி சத்தம். கோயில் மணிங்கிறது சின்ன மணி அடிக்கிறது. சில கோயிலில் பெரிய மணி அடிப்பாங்க, தூரத்தில் கோயில் இருக்கும், அந்த மணி சத்தம் கேட்கும். அதுபோல் சர்ச்சில் ஓதுறது, அல்லாஹ் கோயிலில் ஓதுறது, இப்படி இறை நம்பிக்கை உள்ள இடத்துல சில சத்தங்கள் சமிக்கைகள் உங்கள் காதில் விழுந்ததாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆலய மணி, சில கோயிலில் வந்து ஆலய மணி இருக்கும். சில ஃபேக்ட்ரி மில்லில் சங்கு ஊதுவாங்க. இந்த ராஜபாளையத்துலலாம் காலையில் சங்கு ஊதுவாங்க. மில்லு நிறைய இருக்கும் ராஜபாளையத்தை சுற்றி. அவங்களுக்குலாம் அந்த காலையில் அதிகாலையில் அந்த சங்கு சத்தம் கேட்கும். ஸோ இந்த சங்கு சத்தம் அதிகாலை பொழுதில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்குறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி சங்கு ஒளி, மந்திர ஒளி, இறை பாடல்கள், சில ஏரியாவில் வந்து மைக் செட் போட்டு சாமி பாட்டு போடுவாங்க. அந்த இறைவனுடைய பாடல்கள், மந்திர ஒளிகள், சங்கு ஒளி, ஆலயமணி, இது மாதிரி சத்தங்கள் உங்கள் காதில் அதிகாலையில் 4 to 6 கிடச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்காக மார்கழி மாதம் காலையிலே சுப்பரபாதம் போடுவாங்க எல்லா கோயிலும். சரியா? சிவன் பாடல்கள், விஷ்ணு பாடல்கள், அம்மன் பாடல்கள்லாம் போடுவாங்க. ஏன்னா மார்கழி மாதம் வந்து இறைவனை பூஜிக்க வேண்டிய மாதம். அதேமாதிரி காலையில் வந்து குளித்து முடிச்சோடனே நீங்கள் வந்து பூஜை ரூமுக்கு வரீங்க. காலையில் பாத்ரூமில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வரும்போது, பூஜை ரூமுக்கிட்ட வரும்போதே சில மறுமணம் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நறுமணம், மல்லிகைப்பூ வாடை, பக்தி வாடை, இல்லைன்னா வேறு மலர் வாடை, நறுமணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீட்டில் சாமி இருக்குன்னு அர்த்தம். அந்த தெய்வம் உங்களை இழுக்குது. நீ என் பூஜை பண்ணவா, எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு உங்களை இழுக்குது. அதாவது தெய்வம் வந்து ஒரு மனிதனை வந்து இழுக்கும். எந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் ஒரு மனிதன் ஒன்றும் செய்யவே முடியாது. சரியா? அந்த சங்கல்பம் இருக்கணும். அந்த சங்கல்பம் இருந்தால் தான் அவங்க அதை செய்ய முடியும். இப்போ நான் ஒரு ஆர்வம் இல்லாமல் வேத ஜோதிடத்தை படிக்க முடியாது, ஜோதிடம் பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லோரும் யூடியூப்பில் போடுறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க, நிறையா போடுறாங்க. நானும் கும்பராசிக்கு 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு தரப்பு தகவல்களை சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறேன். நிறைய ஜாதகம் வருது ஆண்டை முன்னயத்தில். என்னால் தான் கொஞ்சம் நாள் ஆகுது, 2 வாரம் 3 வாரம் ஆகுது, பார்த்து கொடுக்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, பலன்கள் நம்ம ஜோதிடத்தை தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் தான் சொல்ல முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஈர்ப்பு இருக்கணும், அந்த அமைப்பு இருந்தால் தான் அந்த காரியத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். உங்களுக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூம் நோக்கி போகும்போது நறுமணம் வந்து உங்கள் நாசியில் இருக்கும். ஸோ அந்த நறுமணம் உங்கள் நாசிக்கு வந்துச்சுன்னா தெய்வம் வந்து உங்களை விட்டு போகலைன்னு அர்த்தம். அதுபோக நீங்கள் பூஜை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும். சூரிய நமஸ்காரம்னா எப்படி ஒரு 7 மணிக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா சூரியனே ஒரு 6:15 மேலே தான் உதயமாவார். ஒரு 7 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பூஜை ரூமுக்கு போங்க. ஏன்னா சூரிய ஒளி உடம்புல படணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கும்பராசினியர்கள் சூரியன் பண்ணினீங்கன்னா கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், எனக்கு நல்லாயிருக்கும், நண்பர் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். சரியா? யார்கிட்ட ஈஸியாக கலக்கணும், ஈஸியாக மெர்ஜ் ஆகணும், சங்கல்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய விட்டு வெளியே போயிட்டோம்னா நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், மிங்கில் ஆகணும், சொசைட்டியும் சரி, வீட்லேயும் சரி, சொந்த பந்தத்திலையும் சரி, நமக்கு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் மாடியில் நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க. அந்நேரம் கருடனை பார்த்தீங்கன்னா தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சூரிய நமஸ்காரம் பண்ணுற நேரத்தில் கருட தரிசனம் கிடச்சின்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வீட்டில் எப்பவுமே பூஜை பண்ணணும். சரியா நேர்களே? ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய நமஸ்காரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் உங்கள் எதிர்த்து விட்டுக்காரகன். கும்பத்துக்கு வந்து எதிர் வீடு சிம்மம். ஸோ சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். ஸோ சூரியனை நீங்கள் கும்புறது வந்து
உங்களுக்கு வந்து ஒரு இயல்பை கொடுக்கும். ஒரு ஆக்சியலுக்கு 2 வீல்கள். அது மாதிரி கும்பத்துக்கு வந்து இன்னொரு வீல் வந்து சிம்மம். கும்பம் சிம்மம் எதிர் வீடு. ஸோ ஒரு ஆக்சியல் தொடர்பை கொடுக்குறவர் சூரியன் தான். ஸோ சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அந்த ஆத்ம ஒளி, அந்த ஆத்மகாரகன் ஆத்ம ஒளியை உங்களுக்கு அப்படியே கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 7 சனி பிரச்சனை ரொம்ப சங்கடப்படுறவங்க, சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தொடர்ந்து 11 வாரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தினமும் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு காசு பண்ணலாம் தேவையில்லை, வீட்டிலிருந்தே பண்ணலாம். வீட்டிலிருந்தே பண்ணுறது என்ன? சூரிய நமஸ்காரம், சந்திர தரிசனம், பௌர்ணமி தோறும் சந்திரனை கும்பிட்றது. இது இன்றைக்கி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதியில் தான் இந்த வீடியோ போடுறேன், வீடியோ பேசுகிறேன். பௌர்ணமி. ஸோ வழிபாடு இருக்கணும். அந்த முக்கியமான சூரிய சந்திரர்கள் வழிபாடு இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரைட்டு. அடுத்து வந்து காலையில் வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் அதை சொல்லிட்டேன் நான். அதுமாதிரி பூஜை செய்யும்போது, நீங்கள் பூஜை ரூமில் இருக்கிறீங்க, பூஜை செய்யும்போது வீட்டுக்கு வெளியே பசுமாடு சத்தம் போடுது, இல்லைனா நாய் குறைக்குது, இல்லைனா ஒரு யாசகர் வராரு, ஒரு வயோதிகர் வராரு, பிச்சைக்காரர் வராரு, ஒரு சன்னியாசியோ தபசியோ வராங்க, வந்து யாசகம் கேட்குறாங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது. மாடு வந்து கூப்பிடும், அம்மான்னு கூப்பிடும். நீங்கள் பூஜை ரூமில் இருக்கும்போது வெளியே மாடு சத்தம் கேட்டுச்சுன்னா தெய்வம் உங்கள் வீட்டை நோக்கி வந்துருச்சு, உங்களை அருகில் வருதுன்னு அர்த்தம். அடுத்து நாய் குறைக்கும். நாய் குறைக்குன்னா செல்லமாக குறைக்கும். சரி, அது நாய்க்கு தெரியும். நாய்களுக்கு வந்து அறிகுறி தெரியும். நாய் வந்து சில நேரம் ஊழ விட்டுச்சுன்னா கெட்டதும்பாங்க. ஆனால் நாய் சில நேரம் குறைக்கிறது வந்து சில நல்ல சங்கல்பத்துக்கு குறைக்கும் நாய். அப்படி நாய் குறைச்சிச்சின்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அதுபோக யாசகர்கள் யாசகம் கேட்டு வீட்டில் வந்து நிற்பாங்க. அந்நேரம் உங்களால் போக முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க வச்சு அவங்களுக்கு எதனாச்சும் கொடுக்க சொல்லுங்கள். இது திருப்பி நடக்குது, ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே நடக்குதுன்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து உங்கள் வீட்டு வாசலில் இருக்குது. நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டை நோக்கி வருகிறது, உங்கள் அருகே வருது. சரியா? அதுதான் நம்மளை சுற்றி எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும்னா சில காரியங்கள் செய்யும்போது சில சமிக்கைகள் நமக்கு தெரியும். அடுத்து வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இப்போ பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க. பூஜை முடித்து அடுத்த காரியங்களை பண்ணுறீங்க. வீட்டை சுற்றி செடிகள், வீட்டில் எல்லோரும் செடி வளர்ப்போம், செடி கொடியெல்லாம் வளர்ப்போம் நம்ம. சரியா? செடி கொடியெல்லாம் வளர்ப்போம். அதில் பூக்கள் நல்லா பூக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட வீட்டில் வந்து தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது, தெய்வ கடாட்சியம் இருக்குது. எந்த பூவாக இருந்தாலும் சரி. சிலர் வீட்டில் செவ்வரல் பூ வச்சுருப்பாங்க, செந்தாமரை பூ, செம்பருத்தி பூ வச்சுருப்பாங்க, மற்ற மலர் செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. செடி கொடி நல்லபடியாக இருக்கணும். குறிப்பாக துளசி செடியும் கோமவழி செடியும் நல்லபடியாக வளரணும். வீடுன்னு இருந்தால் அங்கே துளசி செடி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து வாடகை வீட்டில் வைக்க முடியாது. ஆனால் சில பேர் வாடகை வீட்டில் வைக்கிறாங்க. சும்மா ஒரு தொட்டியில் வாங்கி கூட வைங்க. துளசி மாடம்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தொட்டியில் வாங்கி வடகிழக்கு மூலையில் வைங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். இல்லைனா மாடியில் கூட வச்சுக்கோங்க. மாடியில் ஒரு கொஞ்சம் சன்லைட்டும் இருக்கணும், நிழலும் படுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் துளசி செடி வளரும். ஃபுல்லாக சன்லைட் இருந்துச்சுன்னா கருகி போயிடும். அதுக்கு நிழலும் தேவை, சூரிய ஒளியும் தேவை, தண்ணியும் தேவை. ஸோ 3ம் ஈக்குவலாக இருந்தால் தான் துளசி செடி இந்த ஓமவள்ளி செடியெலாம் வளரும். 2லையுமே மகாலட்சுமி இருக்கா. சரியா? 2மே மருத்துவ குணமுள்ள மூலிகைகள், ஓமவள்ளியும் துளசி செடியும். ஸோ இதெல்லாம் நல்லபடியாக வளர்த்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தினமும் பூஜை பிடிச்ச பின்னாடி அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி எந்த தண்ணியை ஊற்றணும்னு பின்னாடி சொல்கிறேன். பூஜை பண்ண முடியாதவர்கள் வெறும் நல்ல தண்ணியை கூட ஊற்றலாம். சரியா? தண்ணியை ஊற்றலாம். ஊற்றும்போது வந்து இறை நாமத்தை சொல்லிட்டு ஊற்றணும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வ நாமத்தை சொல்லி ஊற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துளசி செடிக்கு வந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி ஊற்றுங்க. ஓமவள்ளி செடிக்கு வந்து மகாலட்சுமி நாமத்தை சொல்லி ஊற்றுங்க. ரைட்டு. அடுத்து வந்து உங்கள் வீட்டில் எப்போயும் உப்பும் அரிசி தீர்ந்து போகக்கூடாது. உப்பு இருக்கணும். உப்பை வந்து என்றைக்குமே கடன் கொடுக்காதீங்க. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், கும்பராசி தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உப்பை எப்போயுமே கடன் கொடுக்காதீங்க. உப்பு வந்து எப்போயுமே வீட்டில் இருக்கணும். அதுபோல் அரிசியை வந்து 6 மணிக்கு மேலே கடன் கொடுக்காதீங்க. இது எப்போயும் வீட்டில் தீர்ந்து போகக்கூடாது, ஷார்ட்டேஜ் வரவே கூடாது. ஸோ உப்பும் அரிசியும் தீராமல் வீட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யாராச்சும் உப்பு கடன் கேட்டால் அவங்களுக்கு காசு கொடுத்துருங்க, உப்பை கொடுக்காதீங்க. உப்பு வந்து மகாலட்சுமி, அரிசி வந்து சந்திரன், சக்தி. ஸோ சக்தியும் லட்சுமியும் வந்து உப்புலையும் அரிசிலையும் இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி சமையல் பண்ணும்போது சில வீட்டில் உப்பு இல்லாமல் சாப்பாடு போடுவாங்க, உப்பு இல்லாமல் சாதம் பண்ணுவாங்க. சிலர் உப்பு போட்டு பண்ணுவாங்க. உப்பு கொஞ்சம் போடணும் சாதத்தில். உப்பு போட்டு பொங்குறது ரொம்ப நல்லது. சக்தியும் லட்சுமியும் நம்மளை அறியாமலே நம்ம உடம்புக்குள்ள போவாங்க. சரியா? ரைட்டு. அடுத்து வந்து வீட்டில் எப்போயுமே அழுக்கு துணிகள் இருக்கக்கூடாது. அழுக்கு துணிகள் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே அதை கசக்கி போட்டுருங்க. நினச்சி கசக்கி போட்டு காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மடித்து வைங்க. துணியில் கண்ட இடத்துல போடாதீங்க. வீட்டில் அழுக்கு துணி சேராமல் இருந்தாலே வந்து தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். தெய்வ சங்கல்பமும் வீட்டில் நீடித்து இருக்கும். உங்கள் வீட்டில் போர் தண்ணி உப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து சில பேருக்கு அமைஞ்சிரும். போர் தண்ணி உப்பாக இருக்கும். சீசோர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் போர் தண்ணி உப்பாக தான் இருக்கும். திருச்செந்தூர் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் உப்பு தண்ணியாக தான் கிடைக்கும். ஆனால் அந்த நாளை கிணறுல மட்டும் நல்ல தண்ணி இருக்கும். அது வந்து இறைவனோட அனுக்கிரகம். முருகப்பெருமானுடைய வேல் பதிச்ச இடம், அது வேல் குத்தின இடம் நாளை கிணறு.
எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உப்பு தண்ணி இருக்குன்னா, அந்த உப்பு தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் புழங்க போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு தண்ணி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. யாரும் உப்பு தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. குளிக்க பாத்ரூம் சில வேலைகளுக்கு எடுத்திங்கன்னா அதை பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் போல் ஒரு மூக்குப்பிடி அளவுக்கு விரலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சளை போட்டுருங்க. சரியா? மஞ்சளை போட்டுட்டிங்கன்னா வீட்டில் வந்து அந்த உப்பு தண்ணியோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிடும். சரியா? உப்பு தன்மை போய் அந்த தண்ணி நல்ல தண்ணி ஆயிரும். ஸோ வீட்டில் வந்து போர் தண்ணியில் உப்பு தண்ணி இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி நல்லா இருக்குது, போர் தண்ணி வந்து நல்லா இருக்குது, ஓர் பிள்ளைன்னா அங்கே பூமாதேவியோட அணுக்கிறேன் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். உப்பாக இருக்குது, ஓர்ப்பாக இருக்குன்னா அதுக்கு மஞ்சளை போட்டுக்கலாம் நம்ம. சரியா? நம்ம பிடிக்கிற தண்ணியில் மஞ்சளை பக்கெட்டில் போட்டுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில வீட்டில் வந்து உப்பு தண்ணியில் வந்து போர் தண்ணியில் வந்து தோர்ப்பு இருக்காது, ஓர்ப்பு இருக்காது. அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். அதுபோக உங்கள் செயல்பாடுகள், நம்ம செயல்பாடுகள், ஆரம்பக்கட்ட செயல்பாடுகள், எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம வந்து செயல்பாடுகளில் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு பதட்டமில்லாமல் ஆரம்பிக்கணும், இறை நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். எந்த காரியத்தை தொட்டாலுமே தெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக தெய்வம் நமக்கு துணை புரியும். சரியா? எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணி துணிய கருமம் அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே இறைவனை எண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த காரியத்தை துணிஞ்சோம்னா கண்டிப்பாக தெய்வம் நமக்கு அருள் புரியும். காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தியை பார்க்கணும். ஆந்தியை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. சில கிராமத்தில் பார்க்கலாம், மரம் செடி கொடி மரம் இருக்கிற இடத்துல ஆந்தியை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ஆந்தியை பார்க்க முடியாது. மலைப்பாகான இடத்துல பார்க்கலாம். ஆந்தியை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 மணிக்குள்ளே ஆந்தியை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கும். ஏன்னா ஆந்தி வந்து மகாலட்சுமியுடைய வாகனம். ஸோ ஆந்தியை பார்த்தோம்னா இறையருள் இருக்குன்னு அர்த்தம். அன்றைய பொழுது நல்லபடியாக போகும், செல்வ செழிப்பாக இருக்கும். ஸோ ஆந்தி தரிசனம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் ஆந்தியை வந்து நைட்டில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நைட்டில் தான் அது வரும், பகலில் வராது. பகலில் அது கண்ணு தெரியாது, ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். சரியா? ஆனால் பகலில் 8 மணிக்குள்ளே பார்த்துட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 மணிக்கு மேலெலாம் ஆந்தியை பார்க்க முடியாது, அது ஒரு இடத்துல போய் அடைஞ்சிரும். அந்த சூரிய ஒளி நல்லா வர்ற வரைக்கும் தான் ஆந்தை வந்து பகலில் கொஞ்சம் நேரம் நடமாட்டம் இருக்கும். இல்லைனா அது இருப்பிடத்துக்கு போய் அடைஞ்சிரும். இரவில் தான் அதோடைய செயல்பாடு இருக்கும். ஸோ ஆந்தையை பார்க்குறது 8 மணிக்குள்ளே பார்க்குறது வந்து அஷ்டலட்சுமி நவநிதியும் உங்கள்கிட்ட சேர்ந்து இருக்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்போயுமே யாருமே பசி பட்டினி இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து பசிக்குது, பட்டினியாக இருக்கிறேன், சீக்கிரம் சமையல் பண்ணுங்கள், அறிகுறி இருக்கக்கூடாது. சமையல் பண்ணும்போது அறிகுறி இருக்கக்கூடாது. அதுபோக வந்து இரவில் சாதம் அதிகமாக இருக்கக்கூடாது. இரவில் சாப்பாடு இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிடணும். சாப்பாடு அப்படியே போடக்கூடாது. அதிகமாக சமைக்கவும் கூடாது. உணவுப் பொருட்களை வந்து அதிகம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து சமையலறையும் பூஜை அறையும் சுத்தமாக இருந்துச்சுன்னா அங்கே தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெண்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் பசின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுடணும். பசிக்கு வந்து எப்போயுமே சாப்பாடு இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ரொட்டி துண்டு பிஸ்கட் எதனாச்சும் வீட்டில் இருக்கணும். அதுபோக வந்து நைட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுடணும். இரவில் வந்து சிங்கிள் அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. கண்டதை சாப்பிட்டு அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். தெய்வம் அப்படியே இருக்கும். ஸ்ரீதேவி வீட்டிலே இருப்பாள். ஸோ பூஜை அறையும் சமையலறையும் எப்பவும் சுத்தமாக இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக தெய்வம் இருக்கும். 100க்கு 100% இருக்கும். அடுத்து வீட்டில் வந்து மது மாமிசம் வந்து நல்ல நாளுக்கெலாம் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி பௌர்ணமி, அடுத்து அமாவாசை, பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, இது மாதிரி சில முக்கியமான நாட்கள், சஷ்டி, இது மாதிரி நாட்களில் சாப்பிடக்கூடாது. அதுபோக செவ்வாய் வெள்ளி சில பேருக்கு தசாபுத்திகள் நடக்கும். அந்த தசாபுத்தி நடக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்படி நடக்கும். அந்த தசை நடக்கும்போது தசைக்குள்ளே கிளம்பனைக்கு சாப்பிடக்கூடாது. அந்த தசாநாதனை நம்ம மதிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த தசை சம்மந்தப்பட்ட நாட்களில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இப்போ புதன் திசை நடக்குன்னா புதன்கிழமை சாப்பிடக்கூடாது, மற்ற நாள் சாப்பிட்டுக்கலாம். சரியா? அதுபோக வந்து உங்களுக்குன்னு சில மனதில் சில எண்ணங்கள் இருக்கும். சில தெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க. சில பேர் முருக பக்தராக இருப்பாங்க. தசாபுத்திக்கு அங்கிட்டு சொல்கிறேன். கும்பராசியில் தான் பிறந்திருப்பாங்க. சதய நட்சத்திரம் தான் உதாரணத்துக்கு. அவங்களுக்கு புதன் திசையோ கேது திசையோ நடக்கலாம். அவங்க வந்து என்ன சார் அப்படின்னா முருக பக்தராக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. சரியா? நம்ம எந்த தெய்வத்தை ரொம்ப அதிகம் நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தோடைய நாட்கள் கிழமைகள் வரும்போது சாப்பிடக்கூடாது. இப்போ கேது திசை நடக்கிறவங்க என்றைக்கு சார் சாப்பிடக்கூடாதுன்னா கேது எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அவர் ஒரு வீட்டில் இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே கிரகத்துடைய கிழமை என்றைக்கு சாப்பிடக்கூடாது. இப்போ கேது திசை நடக்குது கும்பராசியில், கேது தனுசில் இருக்கிறாருன்னா வேலைக்கிழமை சாப்பிடக்கூடாது. கேது மேசத்தில் இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. இப்படி அதை பார்த்து செய்யணும். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான சூட்சும ரகசியங்கள். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். முடிச்சுகள் அவரும்
ஒரு மனிதனுக்கு கஷ்டம் எதுங்க வருது? கஷ்டம்னா என்ன? நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா கஷ்டம். ஒரு மனிதனுக்கு ஒரு வலி இருக்குன்னா பரவாயில்ல, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா பரவாயில்ல, 4 கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவனால் தாங்க முடியாது. உடலும் தாங்காது, அடுத்து மனமும் தாங்காது. அவன் அப்புறம் கஷ்டப்படுறான், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தான் உங்களுக்கு முடிச்சுகள் அவரணும்னா சில சூட்சும வழிபாடு பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன தசை நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தசாநாதனுடைய கிழமைக்கு நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். இப்போ புதன் திசை நடக்குன்னா புதன்கிழமை சாப்பிடக்கூடாது. புதன்னா பெருமாளுக்கு வேண்டிய நாட்கள் சாப்பிடக்கூடாது. புரட்டாசி மாதம் முழுக்க சாப்பிடக்கூடாது. ஏகாதசி திதி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. ஸோ பெருமாளுக்கு என்றைக்கெல்லாம் முக்கியமான நாட்கள் வருதோ அன்றைக்கெலாம் சாப்பிடக்கூடாது. பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. சரியா? இப்படியெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, 4 நாள் முழுக்க சாப்பிட மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. அதுக்காக நான்வெஜ் சாப்பிடாதவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்கிறீங்களா? அது கர்ம பலன். இதெல்லாம் வந்து ஒரு நெறிப்படி தான் வாழணும். நெறிப்படி வந்துட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறைய இந்த விஷயத்தை நிறைய நான் இன்னும் சொல்லுவேன். நிறைய பேருக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ்ஜுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடுச்சு. சரியா நேர்களே? அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஓரளவு மேலோட்டமாக சொல்லிட்டு அடுத்தது இதுக்கு போவோம். ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறது வந்து இன்றைக்கி சாப்பாடு பிரச்சனை. ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதே சாப்பாடுக்காக தான். அப்புறம் அதை நீ சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது சொன்னால் என்ன பண்ணுவான்? அதனால் அதில் ஒரு லிமிட் இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வீட்டில் பழங்கள் நிறையா இருக்கணும். பழங்கள் இருக்கணும். வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், இப்படி ஏதோ ஒரு பழம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பழங்களை வாங்கி வீட்டில் இருக்கணும். வீட்டில் பழங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று ஃப்ரிட்ஜில் வைங்க, இல்லைன்னா வெளியே வைங்க. வீட்டில் பழங்கள் இருக்குது வந்து மகாலட்சுமி அப்படியே வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். வீட்டில் பழங்கள் இருக்கணும். அதுபோல் பெண்கள் காலையில் வீட்டுக்கு முற்றத்தில் சாணம் போட்டு வீடை முழுகணும். சாணம் போட்டு வீடை முற்றத்தை தொளிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், மாக்கோலம் போடணும். இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படி செய்ய முடியாது. அவங்க என்ன செய்யணும்னா பஞ்சகவியம் தெளிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி. ஏன்னா எதுக்கு ஃப்ளாட் இருக்கும், ஒரு லாபிக்கு 4 வீடு இருக்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி பஞ்சகவியத்தை தெளித்து வச்சுக்கலாம். அதுபோக என்ன பண்ணலாம்னா இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான். பூஜை ரூமில் வந்து நீங்கள் ஒரு கெண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெண்டியில் நல்ல தண்ணியை ஊற்றுங்க. கெண்டினா என்ன? சின்ன பஞ்சாச்சரம் பித்தளையிலோ செம்பிலையோ இருக்கும். அதில் வந்து ஒரு கரண்டியும் இருக்கும். பூஜை ரூமில் கண்டிப்பாக பஞ்சாச்சாரம் வாங்குறவங்க போது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இருக்கும். அது கெண்டிமோ, அதுக்கு வேறு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு 100 ml தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். 50 to 100 ml தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதில் நல்ல தண்ணியை குடத்துலேருந்து ஊற்றி சில பூக்கள், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அந்த இதழ்களை போடணும். தனித்தனி உதிரி பூக்களை போடணும். துளசி போட்டுக்கலாம், இல்லைன்னா மறிக்குழந்து போடலாம், வேப்பலை போடலாம். 3ஐயும் போட்டோம்னா 30 தேவிகள் வந்துடுவாங்க. வெள்ளைப்பூக்கள் சரஸ்வதிக்கு, துளசி அல்லது மறிக்குழந்து வந்து மகாலட்சுமிக்கு நறுமணம், வேப்பலை வந்து சக்திக்கு, ஆதிபராசக்திக்கு. இது 3ஐயும் போட்டு தினமும் சாமி கும்பிடுங்க. சரியா? இது இருக்கிற மாதிரி வீட்டில் வச்சுக்கோங்க. வேப்பலை ஈஸியாக கிடைக்கும், வேப்ப மரத்தில் எடுத்துக்கலாம். துளசி மறிக்குழந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூக்கள் எப்போயுமே வீட்டில் இருக்கணும். சரியா? இது 3ஐயும் போட்டு பூஜை அறையில் அந்த தண்ணியில் போட்டு நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த தண்ணியில் அது உரு ஏறும். ஏன்னா நீரின்றி அமையாத உலகு. இந்த உலகமே வந்து இந்த பூமியே வந்து 75% தண்ணீரில் தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த இதழ்களில் போட்டிங்கன்னா அந்த 30 தேவிகள் அங்கே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து மந்திரமாக மாறி அதில் அப்படியே நிற்கும். அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் வேப்ப மரத்துக்கு ஊற்றிருங்க. வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம் இல்லைன்னா வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஊற்றிருங்க. நான் சொன்னேன், அந்த துளசி செடி, ஓமவல்லி செடி வளர்த்திங்கன்னா எந்த செடியாக இருந்தாலும் ஊற்றிருங்க. சாக்கடையில் ஊற்றிடாதீங்க. சரிசா? ஏதோ ஒரு மரம் செடியில் ஊற்றிருங்க. வேப்ப மரத்துக்கு ஊற்றினா மிகச்சிறப்பாக இருக்குது. வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், ஆலமரம், இந்த எந்த மரம் இருந்தாலும் சரி அதுக்கு ஊற்றலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வீட்டில் செய்யணும். பூஜை ரூமில் கண்டிப்பாக செய்யணும். அதுபோக பஞ்சகவியத்தை தொளிக்கணும். வீட்டில் அது முற்றத்தில் தொளிக்கணும், தினமும் தொளிக்கணும். சரியா? பஞ்சகவியம் வாங்கி வச்சுக்கணும். சார் பஞ்சகவியம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்னா பன்னீர் பாட்டில் வீட்டில் இருக்கும். எப்போயுமே பன்னீர் பாட்டில் என்ன செய்யணும்னா பன்னீர் கொஞ்சம் போல் பன்னீர் அதில் ஊற்றணும். நான் சொன்னேன்ல, 3 இதழ்கள் போட்டு 3 பூக்களை போட்டு இந்த வேப்பையில் போட்டு அந்த இது வைக்கிறேன்னு சொன்னீங்களா, அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா மந்திரம் சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா அங்கே சுக்கரனுடைய அணுக்கரம் வரும். பன்னீர் ஒரு நறுமணத்தோடு இருக்கும்போது ரொம்ப ஒரு மகாலட்சுமியோடைய கடாட்சியம் அதில் அப்படியே நிற்கும். சார் எங்கள் வீட்டில் வந்து சாணமெல்லாம் தொளிக்க முடியாது சார், எங்கள் வீட்டில் முன்னாடி இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பஞ்சகவியத்தை எடுத்து கொஞ்சம் போல் அப்படி தொளிச்சிருங்க. இல்லைனா பன்னீரை லைட்டாக தொளிச்சு விட்ருங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பன்னீர்லாம் ஈஸியாக தான் கிடைக்கும். 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. அது வாங்கி இதை நம்ம பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து வீட்டில் காலையில் பெண்கள் காலையில் வேலை செய்யும்போது வீட்டுக்கு முன்னாடி வந்து முற்றத்தை தொளிக்கும் போதோ, சுத்தம் பண்ணும்போதோ, வீட்டு வாசலில் நிற்கும் போதோ, சுத்தம் பண்ணும்போதோ பசுமாடு சத்தம் இல்லைன்னா கழுதை சத்தம் கேட்டால் நல்லாயிருக்கும். கிராமத்தில் தான் கழுதை சத்தம் கேட்கும், நகரத்துலலாம் கிடைக்காது. இப்போ கழுதையே பார்க்க முடியாது. கழுதை இருக்கானே கணக்கு எடுக்கிறாங்க. சரியா? கழுதையெல்லாம் ஓஞ்சி போச்சு.
அந்த காலத்தில் தான் கழுதை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2000 பின்னாடி பிறந்தவங்களுக்கு இப்போ கழுதையை பற்றி தெரியாது. அதுவும் 2010 பின்னாடி கடந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ளே பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கழுதையை பார்த்துருக்க மாட்டாங்க. கழுதையே இல்லை, சரியா? கழுதையெல்லாம் காணாமல் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சுன்னே தெரியல, சரியா? அந்த தொழிலும் குறைஞ்சி போச்சு, அந்த கழுதையும் காணாமல் போயிடுச்சு. ஸோ கழுதை சித்தம் கிடச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும்போது கழுதை கத்துச்சுன்னா அந்த காரியம் நடக்கும் அப்படிம்பாங்க. கன்னி வாக்கு கழுதை வாக்கு அப்படிம்பாங்க. அதனால் கன்னி பெண்கள் வாயிலும் விழக்கூடாது அப்படிம்பாங்க. கன்னி பெண்கள் வாயில் யாரும் விழாதீங்க, விழுந்தீங்கன்னா அந்த வாக்கு வந்து அப்படியே கழுதை வாக்கு மாதிரி அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. இதிலும் தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது, சரியா? ஸோ பெண்கள் வந்து காலையில் வெளியே முற்றத்தில் சுத்தம் பண்ணும்போது, வீட்டை தூத்து பறக்கும்போது கழுத சத்தமோ இல்லைனா பசுமாட்டு சத்தமாக கிடச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தெய்வத்துடைய சங்கல்பம் உங்களுக்கு கிடைக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். நான் ஒரு குறிப்பாக ஒரு 10-15 பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். சில பேருக்கு இது கூட போர் அடிக்கலாம், என்னடா நீட்டி முழங்கிட்டு இருக்கான்னு. வேறு வழி இல்லை, சரியா? இதை வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து இயல்பாக சில பேருக்கு அமையும், சில பேர் வந்து இதை அமைச்சிக்கலாம். அப்படி அமைச்சவங்களுக்கு தெய்வம் கூடயே இருக்கும், சரியா நேர்களே? அதுபோல் நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சாப்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளியே போகும்போது கிளி சத்தம், மயில் சத்தம், மைனா சத்தம், குயில் சத்தம் கிடச்சுன்னா தெய்வம் நம்ம கூட வருதுன்னு அர்த்தம். இந்த பறவைகள் சத்தம் நம்ம கேட்கணும், சரியா? நம்ம போகிற இடமெல்லாம் கேட்காது. அட்லீஸ்ட் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து தெருமுனையை கிடக்கும்போது ஏதோ ஒரு பறவை சத்தம், இல்லைன்னா ஒரு பறவையை பார்க்குறோம், மயிலை பார்க்குறோம், கிளியை பார்க்குறோம், மைனாவை பார்க்குறோம், குயிலை பார்க்குறோம்னா, இல்லைன்னா அந்த குயில் சத்தத்தை கேட்குறோம், அதை பார்க்கல சத்தம் கேட்குதுன்னா கண்டிப்பாக தெய்வம் நம்ம கூட வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுபோக வந்து வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது வந்து எந்த பூஜை பண்ணாலுமே கடைசியில் மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லணும். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, கடைசியில் மகாலட்சுமி நாமத்தை சொல்லணும். அன்னை மகாலட்சுமி நாமத்தை சொல்லணும். ஓம் ஆதிலட்சுமி போற்றி, தனலட்சுமி போற்றி, தானியலட்சுமி போற்றி, திவ்யலட்சுமி போற்றி, திரையலட்சுமி போற்றி, சௌபாகியலட்சுமி போற்றி, வீரலட்சுமி போற்றி, விஜயலட்சுமி போற்றி, ஐஸ்வர்யலட்சுமி போற்றி, சந்தானலட்சுமி போற்றி, மகாலட்சுமி போற்றி, திருமகளை சீதேவியை நாராயணியே போற்றி அப்படிங்கணும். எந்த ஒரு வேத மந்திரம் எது சொன்னாலுமே கடைசியில் நாராயணி சுபதேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமியை வச்சு தான் முடிக்கணும். அப்போ தான் அந்த பூஜை புனஸ்காரம் மங்களகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் மங்களகரமாக இருக்கணும், மங்களகரமாக முடியணும்னா மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கணும். சில பேர் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, அதையும் நான் சொல்கிறேன். இந்த சுலோகம் வேணுங்கிறவன் என்கிட்ட கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர் பௌதுமே சதா. இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம், சரியா? இதை சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை முடிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த சங்கல்பம், இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக தெய்வம் இருக்குது, தெய்வம் வந்துடும். இதோ நான் வந்துட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை காப்பாற்ற வரேன்னு கூடயே இருக்கும், சரியா நேர்களே? சரி, இதெல்லாம் வந்து எப்படி சார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நேர்மறை சக்தி இருக்கணும். நேர்மறை சக்தி இருந்தால் தான் வீட்டில் தெய்வம் இருக்கும். சில வீட்டுக்கு தெய்வம் வரும், ஆனால் வீட்டில் எதிர்மறை சக்தி இருந்துச்சுன்னா போயிடும். தெய்வத்தை நம்ம வந்து குழந்தை மாதிரி பாவிக்கணும். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல சொல்லுவாங்க. அதனால் தெய்வ சங்கல்பம் வீட்டில் இருக்கணும்னா நல்லா சாமி கும்பிடணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நியாயமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் பிறருக்கு தீங்கு செயல் செய்யக்கூடாது. அதுபோல் வீட்டில் நெகட்டிவ் சக்தி எதிர்மறை சக்தி இருக்கும். அது எப்படி வரும்னா, நம்ம பேசுகிற பேச்சில் வரும். நம்ம தேவையில்லாமல் பேசுவோம், அடுத்தவங்களுக்கு திட்டுவோம். சனியனே, மூதேவி, அவனே, இவனே, சண்டாளா, இப்படி சில வார்த்தைகள்லாம் அசுப வார்த்தையெல்லாம் சொல்லுவோம், அறச்சொல்லாம் சொல்லுவோம். அப்படி சொன்னோம்னா எதிர்மறை சக்தி வீட்டில் நிறைய இருக்கும். நம்ம பேசுகிற பேச்செல்லாம் அந்த வைப்ரேஷனில் தான் இருக்கும், அந்த வீட்டோடு கலந்து தான் வீட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் என்றைக்குமே பேசும்போது வந்து நல்ல வார்த்தையை பேசுங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் அசுப வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. கெட்ட வார்த்தைங்கிறது வேறு, அறச்சொல் சொல்லக்கூடாது, சரியா? நல்ல வார்த்தை சொல்லணும். நம்மக்கிட்ட இல்லைன்னா அப்புறம் பார்க்குறேன், அப்புறம் தர்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சரியா? அப்படி சொல்லணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, நல்லதே நடக்கும், நல்லதே பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அது மாதிரி இன்றைக்கி இளைய சமுதாயம்லாம், யாரையும் குறை சொல்லலை, சினிமா படம் மூலிமா சில வார்த்தைகள் வந்து உலாவுது, அதை செய்கிறாங்க. சில பிள்ளைகள் வீட்டிலே பேசுதுங்க, செஞ்சிருவேன், போட்டுருவேன், தூக்கிடுவேன், சொருகிடுவேன், எனக்கு ஏன்டா அந்த கொலவரி, இப்படி சில வார்த்தைகள். இதெல்லாம் வந்து சினிமாத்தனமான வார்த்தைகள், கமர்ஷியலான வார்த்தைகள். இது திரைப்படத்தில் அந்த ஹீரோ சொல்வார், அவர் மாஸ் காட்டுறதுக்கு சொல்வார், அவர் சொல்லிட்டு அப்படியே இருந்துக்குருவார், அவர் ஜாலியாக ரூமில் படுத்துக்குருவார். ஆனால் இது நம்ம பிள்ளைகள் அதை கேட்டுக்கிட்டு வீட்டில் அப்படி பேசுகிறது, அப்படி பேசக்கூடாது, சரியா? நல்ல வார்த்தையை பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். நான் எதையும் குறை சொல்லலை இந்த காலகட்டத்தில், ஆனால் கலாச்சார சீரழிவு கொஞ்சம் இருக்குது. அது திரைப்படத்தின் மூலிமா தான் நிறைய வருது. ஏன்னா திரைப்படம் தான் ஒரு மனிதனை நேரடியாக பாதிக்கும். திரைப்படம், சின்ன திரை, அதுக்கடுத்து கையில் இருக்கிற ஃபோன், இது மூணுமே வந்து கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து மீடியா, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா, இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன். இது மூலிமா சில தவறான தகவல்கள் நம்ம மனசில் பதிவு வைக்கப்படும். அது குறிப்பாக முதிர்ச்சி இல்லாதவர்கள், இளங்கன்றுகள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ப்ரீ மெச்சூர்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இது பிடிச்சிக்கிறோம்.
அவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அவங்கள அறியாமல். அது சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தையை பேசணும். அந்த காலத்தில் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க. நல்ல பாடல்கள்லாம் அந்த காலத்தில் கேட்போம். சினிமா பாடலாக இருந்தாலுமே சில சினிமா பாடல்கள்லாம் தத்துவ பாடல்கள், சமுதாய பாடல்கள்லாம் இருந்திருக்கு. பழைய நடிகர் படத்துலலாம் நிறைய இருந்திருக்கு. நான் அதுக்குள்ளே ரொம்ப போக விருப்பப்படலை. பக்தி படங்கள் நிறைய எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பக்தி படம் காந்தாரா படம் வந்திருக்குது. நல்ல படம் தான், ஓரளவு ஆன்மீகத்தை சொல்கிற படம். ஆன்மீகம் தெய்வம் இருக்குது. அது கமர்ஷியலாக எடுத்தாலுமே அந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியல. நான் அந்த படத்துக்கு போய்ட்டு திரும்பி வந்துட்டேன். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஓவராக இருக்குது, சத்தம் பயங்கர சத்தம். நான் ஒரு ஆர்வமாக பார்க்க போகலான்னு நினச்சேன். பட் என்னால் உள்ளே உட்கார முடியல. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டேன். எப்படியும் நமக்கு இதில் போடுவாங்களே, நமக்கு ஓடிடியில் போடுவாங்க, அதில் பார்க்கலான்னு வந்துட்டேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் என்றைக்கு ஒளிமறைவெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. சரியா, எல்லாமே ஓப்பன் தான், ஓவர் த டாப்பு தான். சரியா, அந்த ஓடிடின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை நமக்கு வந்துருச்சு. ஓவர் டு டாப்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே வெளியே சொல்லிடுதான். தலைக்கு மேலே உள்ளதெல்லாம் தெய்வத்துக்கு தான், நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் பெருசு நினைக்கிறவே முட்டாள். தெய்வத்துக்கு மேலே ஒன்று இருக்குது. நிறைய நடக்கு நாட்டில், கண்ணுக்கு முன்னாடி நிறைய பார்க்குறோம். நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக நடக்கிற உதாரணம் கூட சொல்லுவேன். அது நமக்கு தேவையில்லை. அதனால் ஒரு மனிதன் வந்து தனக்கு பெருசாக ஒன்று கிடைக்குதுன்னு நினச்சி ஆணவமாக இருக்கக்கூடாது, ஆணவத்தில் ஆடவும் கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த திரைப்படத்தில் வர வசனங்கள், அந்த டயலாக்லாம் ரொம்ப டெலிவரி வீட்டில் பண்ணக்கூடாது. அதுமாதிரி வீட்டில் வந்து யாரையும் துஷ்டமான வார்த்தையை சொல்லி அழைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. குறிப்பாக சனியனின்னு வார்த்தையை சொல்லக்கூடாது. கும்பராசிக்கு சனி பகவான் வந்து ரொம்ப வேண்டியவர், ராசிநாதன். அவர் சனி பகவான் தான் சொல்லணும், சாட்டை சனின்னு சொல்லக்கூடாது. சனிக்கிழமைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வந்து சாட்டை சொல்லக்கூடாது, பகவான் சனீஸ்வரன் சொல்லணும். ஓகே நேயர்களே, இது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த எதிர்மறை சக்திகள், அந்த வார்த்தை சொல்லுகள்லாம் ஒரு மதமாக தான் இருந்திருக்கும். அது வெளியே போகணும். அது வெளியே போனால் தான் தெய்வம் வீட்டிலே குடியிருக்கும். தெய்வம் வீட்டுக்குள்ளே வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, சனிக்கிழமை தோறும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சவங்க வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பித்தாளை தட்டில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டு பச்சை கருப்பரத்தை பொருத்தி வச்சுருங்க. பொருத்தி வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிடுங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 உங்கள் சாமி வேண்டி கும்பிடுங்க. குலதெய்வ சாமியாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் சரி, வேண்டி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அதை வந்து தொட்டு கும்பிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. கல்லுப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சிருங்க. தண்ணியில் உள்ள பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கல்லுப்பு கரைஞ்சிரும். அதை தூக்கி வெளியே ஊற்றிருங்க. அதை மரத்தில் ஊற்றாதீங்க, செடி கொடியில் ஊற்றாதீங்க, தனியாக ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றிருங்க. இப்படி ஒரு 11 வாரம் செய்யுங்க. வீட்டில் எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியே போயிடும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் சக்தி, நேர்மறை சக்தி வந்துடும். மைனஸ் வந்து வெளியே போயிடும், நெகட்டிவ் வந்து வெளியே போயிடும், பாசிட்டிவ் உள்ளே வந்துடும், ப்ளஸ் உள்ளே வந்துடும். ப்ளஸ் உள்ளே வருதுன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, உங்கள் கிட்டே வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்ல விதமாக இருப்பீங்க, எல்லாம் சரியாக போயிடும். இந்த 7 சனி, அஷ்டம சனி எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் கும்பராசிக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.